வெல்கம் டு குருகுலம் IAS. TNUSRB PC நோட்டிஃபிகேஷன் இந்த ஆகஸ்ட் மாதம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை அடிப்படையாக வச்சு நம்மளுடைய குருகுலம் IAS அகாடமி மூலமாக காவலர் தேர்வுக்கான ஒரு ஸ்பெஷல் பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். இது கிட்டத்தட்ட 30 டெஸ்ட்டு 4500 கொஷின்ஸு. இதை தாண்டி ஆன்லைன் கிளாஸஸ் ப்ளஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸ் கொடுக்க போகிறோம். PDF மெட்டீரியல் கொடுக்க போகிறோம். PDF டெஸ்ட் கொஷின்ஸ் கொடுக்க போகிறோம். வித் டிஸ்கஷனோட கொடுக்க போகிறோம். இது எல்லாம் சேர்ந்த காம்போ வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கொடுக்க போகிறோம். இதுக்கான அப்டேட் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய டெலகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக அடுத்த பேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் அந்த டெலகிராம் சேனலில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த PC எக்ஸாமை ஃபஸ்ட் டைம்லேயே படித்து நீங்கள் எப்படி கிராக் பண்ணலாம். சரிங்களா? முதல் முயற்சியிலேயே இந்த PC எக்ஸாமை எப்படி படித்தா நீங்கள் டாப் ரேங்க் எடுத்து இதில் வந்து நீங்கள் போஸ்டிங் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். எல்லாருமே விளக்கத்தை கொடுத்தாலுமே காமனாக பேசக்கூடியது 2 பாயிண்ட் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். நீங்கள் எந்த எக்ஸாமால் தானே சரி, சாதாரண ஒரு PC எக்ஸாம்லேருந்து அதிகபட்சம் வந்து UPSC எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் எந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் 2 விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஒன்று வந்து சிலபஸ்ஸு, இன்னொன்று வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். நம்ம PCயை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா பெருசாக அவங்க தெளிவாக கொடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அதில் ஹிஸ்ட்ரி, அரசியலமைப்பு, பொருளியல், அறிவியல், அப்புறம் பொருளாதாரம், குடிமையியல், இப்படி தான் இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நடப்பு நிகழ்வுகள் இப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணிருக்காங்க, சிம்பிளாக ஒன்லைனர் மாரி தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை பார்த்தாலுமே எல்லாத்தையும் படிக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வரலாம். அவங்களே தெளிவாகவே சிலபஸில் கொடுத்துருக்காங்க. 6 to 10th வரைக்கும் இருக்கிறத மட்டும் நீங்கள் ஃபுல்லாக படித்தா போதுமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 6 to 10th வரைக்கும் இருக்கிற எல்லா பாடத்தையுமே படிக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். சரிங்களா? அப்படி நீங்கள் ஃபுல்லாக படிக்க வேண்டியது அவசியம் இல்லை. அப்போ என்ன தான் சார் படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறது மூலமாக எந்தெந்த ஏரியாவில் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வருது, எந்தெந்த ஏரியாவில் அதிகமாக கொஸ்டின்ஸ் வருது, இந்த 2 விஷயத்தை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதுமானது. இந்த எக்ஸாமில் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோ இருக்க போகுது. உங்களுக்கு இந்த வீடியோவுடைய எண்டிங்கில் வந்து இந்த எக்ஸாமை எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணலாம், சரிங்களா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே படித்து எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு தெளிவு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த எக்ஸாம் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. சரிங்களா? இந்த எக்ஸாம் இது பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. TNUSRB PC இது இப்போ 2025 எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க. சரிங்களா? இதில் நீங்கள் 2 டைப்பாக பிரிச்சுக்கணும். சரிங்களா? இந்த எக்ஸாமை எப்படி பிரிச்சுக்கணும், ஒரு 2 டைப்பாக பிரிச்சுக்கணும். அதாவது பகுதி A, அதாவது பார்த்தா பகுதி 1, பகுதி 1, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 2 இப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கணும். சரிங்களா இல்லையா? இந்த பகுதி 1 பகுதி 2, இந்த பகுதி 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 70 கொஸ்டின்ஸ் வருது. எத்தனை கொஸ்டின்? 70 கொஸ்டின்ஸ் வருது. இந்த பகுதி 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின்ஸ் வருது. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இதில் இந்த பகுதி 1 இருக்குல்ல, இதில் நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். அதாவது பிரிவு A, பிரிவு A அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். புரியுதுங்களா இல்லையா? இதில் பிரிவு A அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னா என்னன்னா, அதாவது GK பார்ட்டு, புரியுதுங்களா? அதான் பார்த்தீங்கன்னா பொது அறிவு பகுதி. இதிலிருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வராங்க அப்படின்னா 45 கொஸ்டின்ஸ் வருது. சரிங்களா? ஓகே. அப்போ அந்த பொது அறிவு பகுதியில் என்ன இருக்க போகுது நமக்கு தெரியும். வரலாறு, புவியியல், குடிமையியல், பொருளாதாரம், நடப்பு நிகழ்வுகள், ஸ்டாட்டிக் GK, சயின்ஸு, இந்த 7 பகுதியிலிருந்து உங்களுக்கு வந்து 45 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இது புரியுதுங்களா? அதேமாரி 2 வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு ஆன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா சைக்காலஜி. சைக்காலஜினா உளவியல்னு சொல்கிறோமா இல்லையா? உளவியல். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் வருது. சரிங்களா? 45 + 25 எவ்வளோ வருது? 70 கொஸ்டின். இந்த 70 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் ஏரியா, முதன்மை தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதை பார்த்தா மெயின் எக்ஸாம்னு சொல்கிறோம். இந்த 25லையும் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து மேக்ஸு, 10 வந்து அந்த ரீசனிங் மாதிரி அந்த சைக்காலஜி மாதிரி வருது, 5 வந்து எப்படி வருது உங்களுக்கு தமிழ்லேருந்து வருது, தமிழ் கிராமர்லேருந்து வருது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25 கொஸ்டின் இப்படி பிரித்து வச்சுருக்காங்க. இது புரியுதுங்களா? ஓகே. அப்போ இந்த ஏரியா தான், அதாவது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர்
1லிருந்து 70 வரைக்கும் வரிசலாக இந்த ஏரியா தான் இருக்க போகுது. இந்த பொது அறிவு பகுதி ப்ளஸ் உளவியல் பகுதி தான் இருக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 71லிருந்து 150 வரைக்கும் எந்த இருக்க போகுது? பகுதி 2 இருக்க போகுது. அதாவது ரிமைனிங் உள்ள 80 கொஸ்டின். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்கிறோம். அதாவது தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. சரிங்களா? இந்த தமிழ் தகுதி தேர்வுங்கிறது பகுதி 2ல் வருது. 81வது கொஸ்டின்லேருந்து. சரிங்களா? சரி, 71லிருந்து 150 வரைக்கும் இந்த ஏரியாவில் உள்ள கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இது வந்து உங்களுக்கு வந்து இலக்கணம், இலக்கணத்தில் தோராயமாக ஒரு 30 கொஸ்டின். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள், செய்யுளில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா உரைநடை, ஒரு அப்ராக்சிமேட்லேயே சொல்கிறேன் நான். ஓகேங்களா? அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கண பகுதியை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக படிச்சுக்கிட்டீங்கன்னாவே ஈஸியாக இதில் வந்து என்ன பண்ணிடலாம்? ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த 80 கொஸ்டினுக்கு நீங்கள் 32 இது கொஸ்டின் வந்து சரியாக போட்டால் நீங்கள் வந்து பார்த்தோன்னா கிளியர் ஆகிடலாம். 32 கொஸ்டின் சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பேப்பரை வந்து வேலிட் பண்ணி என்ன பண்ணுவாங்க? ரிசல்ட் விடுவாங்க. சப்போஸ் இதில் 31 கொஸ்டின் தான் எடுத்திருக்கீங்க, மார்க் தான் எடுத்திருக்கீங்க, 31 கொஸ்டின் தான் சரியாக விடையளிச்சிருக்கீங்க, 32 எடுக்கலை அப்படின்னா உங்கள் பேப்பர் இன்வேலிட்னு வந்துடும். நீங்கள் நினச்சிக்காதீங்க தமிழ் எலிஜிபிலிட்டிஸ் தானே, பேசிக்கே தானே, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் நினச்சிக்காதீங்க. போன வருஷம் ரிசல்ட்டை தயவு செய்து எடுத்து பாருங்கள். பாதிக்கு பாதி பேர் தமிழில் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு பசங்களால் முடியலையா? ஸோ இதை வந்து எப்படி திருத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பெரிய நியூஸாகவே மாறிடுச்சு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை அசால்ட்டாக நினச்சிக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா இதில் நீ 80க்கு 32 கொஸ்டின் ரைட்டாக போட்டால் மட்டும்தான் இந்த பேப்பர் திருத்துவாங்க. சரிங்களா? ஸோ அது எல்லாம் சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 80 நிமிஷம், இந்த பேப்பர் வந்து 80 மினிட்ஸு, இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 80 மினிட்ஸு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 160 மினிட்ஸு. அதாவது 2 hours 40 minutes இப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க? இந்த எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது. இப்போ புரிஞ்சு போச்சிங்களா? இந்த எக்ஸாம் பேட்டர்னில் இது எலிஜிபிலிட்டி தானே, இது ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, இருந்தாலும் அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. நமக்கு மெயினே வந்து இந்த 70க்கு நீ எவ்வளோ மார்க் எடுக்கிற அப்படி தான் உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியா. அப்போ இந்த 70க்கு இருக்குல்ல, இந்த 70 கொஸ்டினை வந்து நீ வந்து 2 hours யூஸ் பண்ணிக்க. 2 மணி நேரம் வெறும் 70 கொஸ்டினை அழகாக சால்வ் பண்ணி ஒவ்வொன்று ஆன்சர் போடுங்க. கரெக்டாக தெரிஞ்சால் போடுங்க. சரிங்களா? இல்லையா? தெரியல நல்லா சால்வ் பண்ணுங்க, நல்ல எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ இந்த 70க்கு நீ எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு 65லிருந்து ஒரு 68 இதான் ஸ்டேட் ரேங்க். 70க்கு நான் வேலை வாங்கியே ஆகணும், இதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 70க்கு 65லிருந்து 68 கொஸ்டின் நீங்கள் சரியாக விடையளிக்கணும். அவங்க தான் வந்து வேலை வாங்குறாங்க, எம்பிசி பிசியாக இருக்கவங்க. சரிங்களா? இதுக்கு கீழே உள்ளவங்க அதர் கேட்டகரியில் வருவாங்க, அப்புறம் வந்து ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் ஃபைனல் ரிசல்ட்டில் வராது, ஓவரால் ரிசல்ட் விடுவாங்க. தெரியுமா? ரிட்டன் எக்ஸாம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் எல்லாத்துலேயும் 2 ஸ்டார் வாங்கணும். 1500 மீட்டர், 400 மீட்டர், லாங் ஜம்ப், ஹைட் ஜம்ப், ரோப் கிளைம்பிங்கு, இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் 2 ஸ்டார் வாங்கணும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி என்சிசி சர்டிஃபிகேட், என்ன சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் இப்படிலாம் பார்த்தோம்னா சில பேர்த்துட்டு இருக்கும் இருக்காது. ஸோ அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் இவ்வளோ எடுத்துருங்க. அப்போ இவ்வளோ எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிட முடியும், வேலை வாங்கிட முடியும். 2 மணி நேரம் 40 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு தோராயமாக 1.25 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் வந்து நீங்கள் இந்த 70 கொஸ்டினே நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மீதி இருக்கிற ஒரு 40 நிமிஷம் ஒரு 50 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படியே கடை படிச்சு டக்குன்னு என்ன பண்ணிவிடுங்க, அடித்து முடிச்சிருங்க. ஸோ இப்படி பிளான் பண்ணி படிங்க. இதுதான் வந்து அதனோட ஸ்ட்ரக்சர். முதல்ல ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு போச்சிங்களா? ஓகே. ஸோ அப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து இது புரிஞ்சுக்கிறது மூலமாக இன்னும் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாமோடைய பேட்டர்ன் தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து 2022, 23 இந்த 2 வருஷம் ஒரிஜினலாக நடந்த அசல் வினாத்தாள். சரிங்களா? அந்த ஒரிஜினல் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி நாம் என்ன பண்ணிருக்கோம், ஒரு அனாலிசிஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? ஒரே டைமில் 3 கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணிருந்தாங்க. அந்த பேட்டர்ன் எக்ஸாம் பேட்டர்ன்லாம் மாடிஃபை பண்ணி என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் விட்டுருந்தாங்க. சரிங்களா? அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி தான் மாதிரி வினாத்தாள். அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படி ஒன்று. ரெண்டாவது 2022 ஒரு பிசி எக்ஸாம் நடந்துச்சு.
அப்புறம் லாஸ்ட்டாக நடந்தது 2023 ஒரு பிசி எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ இதை மூணையும் பேஸ் பண்ணி எந்தெந்த ஏரியாவிலேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இன்னும் டெப்த்தாக போய் வரலாறுல ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, எந்தெந்த தலைப்பிலிருந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா இல்லையா? அது வந்து மாடர்ன் இந்தியாவில் கேட்டிருக்காங்களா, காந்தி அந்த தலைப்பிலிருந்து கேட்டிருக்காங்களா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா போர்கள் அந்த மாதிரி தலைப்பிலிருந்து கேட்டிருக்காங்களா, சரிங்களா? இப்படின்னு சொல்லி எந்தெந்த தலைப்பிலிருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக டீகோட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தடுத்த வீடியோ ஃபுல்லாக தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். வரலாறுக்கு ஒரு வீடியோ, அரசியலமைப்புக்கு ஒரு வீடியோ, புவியியலுக்கு ஒரு வீடியோ, சிவிக்ஸுக்கு ஒரு வீடியோன்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவிலிருந்து எவ்வளோ கொஸ்டின் வருது, எப்படி நம்ம ஃபுல் மார்க் அடித்து தூக்கலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவாக ஃபுல்லாக வரப்போகுது. அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, சரிங்களா? ஸோ அப்போ இதில் வந்து பாருங்கள், இந்த 3 வினாத்தாள் இருக்குது. 3 வினாத்தாளில் இத்தனை தலைப்புகளிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், வரலாறு. இந்த ஹிஸ்ட்ரின்னு இருக்குங்களா, ஹிஸ்ட்ரிங்கிறது என்னது? பண்டைய கால வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன கால வரலாறு, சமகால வரலாறு, தமிழக வரலாறு, இந்த 5 ஏரியா சேர்ந்தது தான் ஹிஸ்ட்ரி, சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ இந்த வரலாறுங்கிற பகுதியிலிருந்து மாதிரி வினாத்தாளில் 9 கேள்விகள் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? அப்போ 2022 11 கேள்விகள் கேட்டிருந்தாங்க, 2023 11 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அப்போ தோராயமாக தெரியுது ஒரு 8லிருந்து ஒரு 12 கொஸ்டினுக்குள்ளார கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். என்னது 8 டு ஒரு 12 கொஸ்டின், என்னது 8 டு ஒரு 12 கொஸ்டின் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம் இந்த வரலாறு பகுதியிலுங்கிறத புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? அடுத்து குடிமையியலுங்கிறது சிவிக்ஸ், இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு சொல்கிறீங்களா இல்லையா, அந்த பகுதியிலிருந்து மாதிரி வினாத்தாளிலிருந்து 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2022 6 கொஸ்டின், 2023 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 6 கொஸ்டினில் ஏதாவது ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினாக கூட வந்திருக்கலாம், சரிங்களா இல்லையா? அது என்னங்கிறத நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஒன்றா பார்க்க போகிறோம் பின்னாடி, அந்த வீடியோவும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்போ இப்படி பார்க்கும்பொழுது ஒரு தோராயமாக ஒரு 6 to 8 கொஸ்டின் வரலாம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா பாலிட்டிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஏரியா, சரிங்களா? மினிமம் ஒரு 5லிருந்து ஒரு 8 கொஸ்டின் அப்படின்னு வரலாங்கிறத புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? அடுத்து ஜியாகிரபி பார்க்கும்பொழுது அது என்னது? இந்தியன் ஜியாகிரபி அண்ட் தமிழ்நாடு ஜியாகிரபி, சரிங்களா இல்லையா? வேர்ல்டு ஜியாகிரபிலிருந்து ஏதாவது இந்த புயல் ப்ளஸ் இந்த எரிமலை இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் பேஸ் பண்ணி ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருந்ததுன்னா அதை பற்றி கேட்கலாம், சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ இந்த புவியியல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 9 கொஸ்டின் வந்து மாதிரி வினாத்தாளில் கேட்டிருக்காங்க. அதே அசல் வினாத்தாளில் 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023 வந்து பார்த்தீங்கன்னா 2023 9 கொஸ்டின், 2022 11 கொஸ்டின், சரிங்களா? அப்படி தோராயமாக பார்க்கும்பொழுது இதுவும் ஒரு 8லிருந்து ஒரு 12 கொஸ்டின் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கடந்த ஒரு 3 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பொருளாதாரம், எக்கானாமி, சரிங்களா? எக்கானாமியை பொறுத்த வரைக்கும் மாதிரி வினாத்தாளில் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022 வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஒரு 3 கொஸ்டின். அப்போ இந்த வருஷமும் 3 கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க, சரிங்களா? அவங்க எந்த பகுதிக்கு வேணாலும் எப்படி வேணாலும் வெயிட்டேஜ் மாற்றலாம், இப்படி தான் கேட்கணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எப்படி வேணாலும் ஒவ்வொரு டைமும் எக்ஸாமுடைய அந்த உள்ளார வந்து ஸ்ப்ளிட் அவுட் இருக்குல்ல, அது எப்படி வேணாலும் மாறுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஆனால் கடைசி எக்ஸாமில் இப்படி கேட்டிருக்காங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா 6 to 10 தானே. எக்கனாமின்னு பார்த்தீங்கன்னா 9th 10th லைட்டாக இருக்கும், 6th to 8th வரைக்கும் பெருசாக ஒன்றுமே இருக்காது கான்செப்ட் ஓரியன்டா, சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ இந்த வரலாறு, குடிமையியல், புவியியல், பொருளாதாரம் இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் சமூக அறிவியல். என்னது? சமூக அறிவியல். இந்த சமூக அறிவியல் ஏரியாவில் ஃபுல்லாக படிச்சுட்டிங்க அப்படின்னா என்னது, வரலாறு, குடிமையியல், புவியியல், பொருளாதாரம் இந்த ஏரியா மட்டும் படிச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தோராயமாக ஒரு 26லிருந்து 29 கேள்விகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா இல்லையா? சமூக அறிவியல் படிச்சுட்டா 26லிருந்து 29 கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிங்க. அதில் எதுக்கு அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன தான் மாறுபடுது. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வரலாறையும் அரசியலமைப்பையும் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிருங்க. அடுத்து வந்து புவியியல் படித்து முடிங்க. அடுத்தது வந்து எக்கனாமிக் லைட்டாக பார்த்துக்குங்க. நான் கொடுத்த ஆர்டர்லேயே படிங்க. கொடுத்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் வரலாறு, செகண்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடிமையியல், அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா புவியியல், அப்புறம் வந்து எக்கனாமி லைட்டாக பார்த்துட்டு போங்க, சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சமூக அறிவியலில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ப்ளஸ் நீங்கள் படிக்கிற அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து இப்படி கொடுத்துக்குங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் நான், சரிங்களா? அடுத்தது பாருங்கள் இயற்பியல். இயற்பியலில் மாதிரி வினாத்தாளிலிருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 2022 வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின், 2023 3 கொஸ்டின். அப்போ ஒரு தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஓகே. ஸோ அதேமாரி வேதியியலில் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள் மாதிரி வினாத்தாளில் ஒரு 3 கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2022 3 கொஸ்டின், இது 2023 ஒரு 3 கொஸ்டின், சரிங்களா இல்லையா? அப்போ இப்படி என்ன புரிஞ்சுக்கலாம், இதுலேயும் ஒரு 2 to 4 கொஸ்டின்
தொடர்ச்சியாக வேதியியல் பகுதியில் வந்துக்கிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, உயிரியல் பயாலஜின்னு சொல்கிறோமா இல்லையா, இது வெறும் பயாலஜி மட்டும் இல்லை, இதில் வந்து சூழ்நிலையியல் அப்படின்னு ஒரு டாபிக் உள்ளார இருக்கும், ப்ளஸ் உணவு மற்றும் ஊட்டச்சத்தியல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் பயாலஜி. சரிங்களா? ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி வினாத்தால் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2022 5 கொஸ்டின், 2023 5 கொஸ்டின். அப்போ இப்படி எப்படி புரிஞ்சுக்கலாம், ஒரு 4 to ஒரு 6 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக இந்த ரேஷியோவில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாமா? ஸோ அப்போ இந்த இயற்பியல், வேதியியல், உயிரியல் இது 3 சேர்ந்து வந்து சயின்ஸு. முன்ன சோசியல் சயின்ஸ் பார்த்தோமா, அதேமாதிரி சயின்ஸ் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோராயமாக ஒரு 11 கொஸ்டின்லேருந்து 13 கொஸ்டின், 11லேருந்து 13 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதை சோசியல் சயின்ஸை விட சயின்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்த்தாலும் கூட பிசி எக்ஸாமில் நீ டாப் ரேங்க் எடுக்கிறியா இல்லையா அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியில் ஒன் ஆஃப் த ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பார்ட்டு. ஏன்னா சயின்ஸ் வந்து சில பேர்த்துக்கு வரும், சில பேர்த்துக்கு வராது, சில பேர்த்துக்கு வந்து டேரெக்டாக கேட்டால் மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இந்த பிசி கொஸ்டின் எல்லாமே டேரெக்டாக தான் கேட்க போகிறாங்க. ரொம்ப எளிமையாக வாட் இஸ் வாட்டாக படித்த உடனே இது சரியா இது தப்பா அப்படிங்கிற மாதிரி தான் போடுற மாதிரி தான் இருக்க போகுது. இருந்தாலும் அதுவே ஒரு சில இடத்துல வந்து ஃபார்முலா கேட்கலாம், ஏதாவது ஒரு விதி பயன்படுத்தி, ஓம் விதியை பயன்படுத்தி, மின்னோட்டம் பயன்படுத்தி ஏதாவது இந்த இடத்த சம்மு சால்வ் பண்ணுங்க, அந்த இடத்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நீ போடுற மாதிரி இருக்கும். ஏதாவது 2 ஃபார்முலா கெமிஸ்ட்ரியில் கேட்டுவிட்டு போகிறாங்க. இப்படி ஏதாவது ஒன்று இடக்கமடக்க கேட்டு விட்டாங்கன்னா 1 மார்க் 2 மார்க் முன்ன பின்ன மாறும். அப்போ அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு படித்தவங்களால மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ சயின்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு எக்ஸாமில் டிசைடிங் ஃபேக்டராக ஒரு ரோல் பண்ணக்கூடிய ஒரு கீ பாயிண்ட் வந்து சயின்ஸுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவுன்னு சொல்லுவாங்க. பொது அறிவுனா என்னன்னா ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் மிக உயரமானது, நீளமானது, முதல் பெண்மணி, முதல் ஆண்கள், முதலில் கடலை கடந்தவர் யார், முதலில் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியவர் யார், முதல் குடியரசுத் தலைவர் யார், முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார், முதல் தலித் குடியரசுத் தலைவர் யார், முதல் ட்ரைபாக இருந்து யாராவது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக இருக்காங்களா, அவங்க எத்தனாவது குடியரசுத் தலைவர், சரிங்களா, இப்படின்னு சொல்லி அது ஃபுல்லாகவே ஸ்டாட்டிக் ஜிகேவாக இருப்பாங்க. சரிங்களா? இது கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே இதெல்லாம் சேர்ந்து வந்து மாதிரி வினாத்தாளில் 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு தோராயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது 4 to 6 கொஸ்டின் அந்த ஏரியாவிலிருந்து வந்துக்கிட்டே இருக்குது. எத்தனை கொஸ்டின்? ஒரு 4 to 6 ஒரு 8 கொஸ்டின் வந்து இது என்ன பண்ணுது, கரண்ட் அஃபேர்ஸையும் படிக்கணும், ஸ்டாட்டிக் ஜிகேவும் படிக்கணும். சார் இது என்ன சார் ஸ்டாட்டிக் ஜிகேவும் சேர்த்து படித்தா அதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் வரப்போகுது, படிக்கணுமானா படித்து தான் ஆகணும். ஸ்டேட் ரேங்க் வாங்கணும், டாப் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் எதையும் விட்டு வைக்கக்கூடாது. சரிங்க, புரியுதுங்களா? ஆமாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் சைக்காலஜி பார்ட்டு. இந்த சைக்காலஜி பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று கணிதம். அந்த கணிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி வினாத்தாளர் 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ தோராயமாக மேக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் மேக்ஸ், எல்சிஎம், பர்சன்டேஜ், அதான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப், பர்சன்டேஜ், ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதை இது ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டைம் அண்டு ஸோ டிஸ்டன்ஸு, ட்ரெயின் சம்ஸு, ஸோ இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்க. எக்ஸாக்டாக 10 தான் வருது. நெக்ஸ்ட் பாருங்கள் உளவியல்னா ரீசனிங்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த தர்க்க அறிவு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அதுலேருந்து பாருங்கள் மாதிரி வினாத்தாளில் 10, 2022 10, 2023 10, இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக வருது எப்பயுமே. ஸோ அப்போ இந்த 10 இந்த உளவியலும் இந்த மேக்ஸ் இந்த உளவியல் 2 சேர்த்து 10 + 10 20 கொஸ்டின். இந்த மேக்ஸு இந்த ரீசனிங் இது சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல்னு சொல்கிறோம், சைக்காலஜின்னு சொல்கிறோம் பிசி எக்ஸாமுக்கு. சரிங்களா? ஸோ அப்போ அதிலிருந்து ஒரு 20 கொஸ்டின் வருது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ தியரிட்டிக்கல் கொடுத்தா எல்லாரும் படித்து முடிச்சிருவான், புரியுதுங்களா? எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசனிங் மட்டும் ஈஸியாக வரும், பியூர் மேக்ஸ் வராது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கோர்ஸ் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் முடிஞ்சு போச்சா? இதே சைக்காலஜியில் இன்னொன்று இருக்குது, தகவல் தொடர்பு மொழி, அதாவது கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. தமிழில் இருந்து 5 கொஸ்டின் கேட்குறாங்க. பாருங்கள் மாதிரி வினாத்தால் 5 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. 2022 5 கொஸ்டின், 2023 5 கொஸ்டின். அப்போ இந்த 5 கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா முழுக்க கிராமரை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. 6 to 10th வரைக்கும் இருக்கிறதுல நீங்கள் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒன்று படிப்பீங்க தெரியுமா, அதை படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சிலபஸ் கவர் ஆகிடும். இதுக்கு நீ தனியாக படிக்க போகிறதில்ல. சரிங்களா? ஸோ அப்போ கிராமர் தான்
மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, இல்லைனா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கேட்க போகிறாங்க, இவ்வளவுதான். சரிங்களா? ஸோ அப்போ வந்து தமிழ் இலக்கணத்திலிருந்து 5 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அப்போ 10 + 10 20 + 5 25. இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் இந்த கணிதம், உளவியல், தகவல் தொடர்பு மொழி, இந்த 3 சேர்ந்ததுக்கு பேர் தான் உளவியல்னு உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. 25 கேள்விகள். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணிருக்காங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே 20 + 5 25 கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிங்க. ஸோ கடைசியாக பாருங்கள், இது ஃபுல்லாக அதாவது இந்த வரலாறுலேருந்து தகவல் தொடர்பு மொழி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 கொஸ்டினுக்கான சோர்ஸ் கொடுத்துட்டேன். 70 கொஸ்டின் இப்படி தான் ஸ்ப்ளிட் அவுட் ஆகிருக்குங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிறது தெரிஞ்சு போச்சிங்களா? எது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ எல்லாருமே சோசியல் சயின்ஸ் படிப்பாங்க, சில பேர் சயின்ஸ் படிப்பாங்க, சில பேர்த்துக்கு மட்டும்தான் மேக்ஸ் போட வரும். அப்போ மேக்ஸ் நல்லா பயிற்சி எடு, ரீசனிங் நல்லா பயிற்சி எடு, சயின்ஸ் நல்லா ரிப்பீட்டடாக படி, கான்செப்ட் ஓரியண்டாக நல்லா புரிஞ்சிட்டு படி. அவங்க கான்செப்ட் ஓரியண்டாக பெருசாக கேட்க போகிறதில்ல, இருந்தாலும் ஒரு 2-4 கொஸ்டின் வரப்போகுது. என்ன பண்ணுவேன், அந்த கொஸ்டினை நீ என்ன பண்ணணும், ரைட்டாக போடணும். அப்போ தான் நீ மற்றவங்களோட எஜ்ஜி காமிக்க முடியும். ஓகே? ஸோ அப்போ இப்படிலாம் படித்தா மட்டும்தான். இங்கே பாருங்கள், ஸ்ட்ராட்டஜிக்கு அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து உங்களுக்கு 4 to 6 கொஸ்டின் வரப்போகுது. ஸ்ட்ராட்டஜிக்கு நாங்கள் கொடுக்குற தலைப்பை படிங்க, நாங்கள் நோட்ஸ் கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் பிரிண்ட் அவுட் கொடுக்குறோம், PDF கொடுக்குறோம், அதை மட்டும் படிங்கன்னு சொல்ல வரேன் நான். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு, இதுதான் வந்து பகுதி 2ல் வருது. இந்த தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 80 வினாக்கள், மாதிரி வினாத்தாள்லையும் 80 தான், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 80 தான், ப்ளஸ் வந்து 2022 80 தான், 2023 80 தான், 2025 இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் 80 தான் கேட்க போகிறாங்க. அதில் இலக்கணம் பகுதியிலேருந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்குறாங்க. 80ல் 30க்கு மேற்பட்ட கேள்விகள் வந்து இலக்கண பகுதியிலிருந்து கேட்குறாங்க. மீதி 25 உரைநடை, மீதி 25 செய்யுள் அந்த பகுதியிலிருந்து கேட்குறாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அப்போ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் உங்களுக்கு 80க்கு ஒரு 32 கொஸ்டின் வந்து நீங்கள் சரியாக விடை அளிக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணுறீங்க. வெறும் ஒரு கொஸ்டின் பேப்பர் இல்லை, 3 கொஸ்டின் பேப்பர். ஒரு மாடல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், 2022 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர், 2023 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இந்த 3 கொஸ்டின் பேப்பரை மட்டும் வைங்க. இதை மட்டும் பேஸ் பண்ணி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கிளாஸஸ் ஃபுல்லாக இருக்க போகுது. 2025 இப்போ ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரது சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் வந்து உங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா ப்ராசஸும் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஒரு பல்க் வேகன்சி வரப்போகுது. சரிங்களா? இது அடிப்படையாக வச்சு நம்மளுடைய குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆன்லைன் கிளாஸு, டெஸ்ட் மெட்டீரியல், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் PDF, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் PDF, டிஸ்கஷன், இதெல்லாம் கொடுக்க போகிறோம். தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ஸ்ப்ளிட் அவுட் போட்டோம் தெரியுமா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனி வீடியோ. வரலாறில் எப்படி முழு மதிப்பெண்கள் எடுப்பது, குடிமையில் எப்படி முழு மதிப்பெண்கள் எடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலைப்பிலுமே ஸ்ப்ளிட் அவுட். இப்போ வரலாறில் 9 கொஸ்டின் இருக்கா, வரலாறில் 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா என்னென்ன தலைப்பில் கேட்டிருக்காங்கன்னு ஸ்ப்ளிட் அவுட் போட்டு வச்சுருக்கேன். அப்போ அந்த தலைப்பில் நீங்கள் எப்படி இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, இனிமேல் நீங்கள் எப்படி படிக்கணும், சரிங்களா? அப்படின்னு அந்த தலைப்பு ஓரியன்டாகவே படிச்சுட்டு போனீங்கன்னா ஈஸியாக கம்மியாக படித்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். நம்மளுடைய பேட்ச் இப்படி தான் இருக்க போகுது. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.